சித்தர் பூமி. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். 15 நாட்களில் நீங்களும் ஜோதிடராகலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே இந்த அஷ்டமி நவமி அப்படின்னு சொல்லப்படுகின்ற நிகழ்வுகள் எந்த விசேஷமான ஒரு விஷயத்தையும் பண்ண மாட்டாங்க. சார் அஷ்டமி நவமி எல்லாருக்குமே இது தெரியும். சாதாரணமாக அஷ்டமி நவமி அப்படின்னு சொன்னாவே இன்றைக்கி வேணாம்ப்பா, இன்றைக்கி போக வேண்டாம், நாளைக்கு போகலாம். சரி ஊருக்கு கிளம்பலாம். ஊருக்கு கிளம்புனா கூட அஷ்டமியாக இருக்குது நவமியாக இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாது. சார் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாமா, அஷ்டமியாக இருக்குது நவமியாக இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணலாமா. ஏதாவது ஒரு புது விஷயத்தை தொடக்கிறோம், அஷ்டமி நவமி இருக்குது எதுவும் பண்ண வேண்டாம். ஏன் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இருக்கிறது, ஓகேங்களா, அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது என்ன தாக்கத்தை கொடுக்கறது, எல்லாமே சயின்டிஃபிக்காக இருக்குன்னு சொல்லலாம். எப்படி அப்படின்னு பார்த்துக்கும்போது, இப்போ சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இருக்கக்கூடிய தன்மை அப்படின்ற ஒரு விஷயம் அமாவாசைன்னு சொல்கிறோம். ஏன் அப்படி சொல்கிறோம்? இப்போ பாருங்கள், சூரியனுடைய ஒளியை வாங்கி தான் சந்திரன் பிரதிபலிக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. கரெக்டாக சூரியனுடைய ஒளியை வாங்கி தான் சந்திரன் பிரதிபலிக்கிறார் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அப்போ சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இருக்கும்போது என்ன நிகழ்வு நடக்கும் அப்படின்னா, இந்த ஹீட்டுனால, இந்த ஈர்ப்புனால என்ன ஆகணும், சந்திரன்றது மனோகாரகன்னு சொல்லுவாங்க. நீர்நிலையை சொல்லக்கூடிய கிரகமே சந்திர பகவான் தான், ஓகேங்களா. அப்போது நீர்நிலை சம்மந்தப்பட்ட ஈர்ப்பு அங்கே இருக்குமா, இருக்கும். இதுக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த அமாவாசை அன்னைக்கு நீங்கள் போய் பாருங்கள், கடலில் அந்த அலைகள் பார்த்திங்கன்னா ஈர்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் மென்டல் எம்ஆர்லாம் நிறைய பேர் இருப்பாங்க, மென்டல் ரிட்டார்ட் பீப்புள்ஸ்லாம். இந்த அமாவாசை டைமில் அவங்களுடைய புத்தி நிறைய ஆசிலேட் ஆகக்கூடிய தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்குது? எப்போவுமே சூரியன் அப்படின்னா பித்ருக்காரகன்னு சொல்லுவோம். நம்ம சூரியனை பித்ருக்காரகன்னு சொல்லுவோம். மூதாதையர்கள் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் சூரியனைக்கு ஒப்பாக கொடுக்கக்கூடிய. ஏன்னா சூரியன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம யாருமே இல்லை, உலகமே இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அந்த வெப்பத்தில் தான் எல்லா விஷயங்களும். ஏன்னா சூரியன் சென்டர் ஆஃப் கிராவிட்டி, சென்டரில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கக்கூடிய தன்மை இருக்குன்னு சொல்லலாம். அதனை சுற்றி தான் பார்த்திங்கன்னா எல்லா பிளானட்டும் சுற்றி வருகின்றது அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருக்குது சயின்ஸில், ஓகேங்களா. சூரியன் மையமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம்னு சொல்லலாம். அப்போது அந்த ஹீட்டான ஒரு விஷயத்தை நோக்கி எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குது. அப்போ அந்த ஈர்ப்பு பார்த்திங்கன்னா சந்திரனை ஈர்க்கின்றது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, நம்ம உடம்பில் பார்த்திங்கன்னா 65% ஆஃப் ஃப்ளூயிட் இருக்குது, நீர் சம்மந்தப்பட்ட. அப்போ சூரியன் சூரியனும் சந்திரனும் ஒரே டிகிரியில் இருக்கும்போது என்ன நிகழ்வு நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த உள்ளே இருக்கக்கூடிய நீர் இருக்குது இல்லைங்களா, அது எல்லாமே ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்குது, ஓகேங்களா. ஒரு ஈர்ப்பு இருக்கக்கூடிய தன்மை இருக்கா. அதனால தான் நீங்கள் கடல் அமாவாசை டைமில் கடலில் போய் பாருங்கள், அலைகள் மேலெழக்கூடிய தன்மை இருக்கிறது. இது சயின்ஸ், ஓகேங்களா. அதே மாதிரி தான் அமாவாசை டைமில் பார்த்திங்கன்னா நம்முடைய மனம் பதட்டமாக இருக்கக்கூடிய தன்மை, மன அழுத்தம் ஆக இருக்கக்கூடிய தன்மை. அதனால தான் இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் பித்திருக்கடனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வை செய்கிறார்கள். ஏன் பித்திருக்கடனை செய்கிறார்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முக்கியமாக சூரியன் அப்படின்னா பித்திருக்காரகன்னு சொல்லியிருக்கணும். மூதாதையர்கள்னு சொல்லுவாங்க, நம்மளுடைய டிஎன்ஏன்னு சொல்லுவோம். காலபுருஷ லக்னத்துக்கு 5ஆம் இடத்துக்குரியவன் யார்? சிம்மராசி அதிபதி சூரிய பகவான். நம்முடைய பித்திருக்கள்னு சொல்லப்படுகிற நிகழ்வுகள் அதற்கு ஒப்பாக நம்ம சொல்லியிருக்காங்கன்னு சொல்லலாம். அப்போது ரெண்டுமே ஒரே டிகிரியில் இருக்கும்போது பித்திரு காரியங்களை, மனசு அப்படின்னு சொன்னாவே சந்திர பகவான். அப்போது இந்த உடல் மனசு என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மூதாதையர்களை நினைக்க வேண்டும், மூதாதையர்களை தெய்வமாக வணங்க வேண்டும் அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்குன்னு சொல்லலாம். அப்போ இது ரெண்டும் சேரும் பொழுது என்ன நிகழ்வு நடக்குது அப்படின்னா, ஒரு பதட்டமான ஒரு தன்மை ஏற்படுகிறது. இது ஹீட்டான பிளானட் சூரியன். ஆனால் சந்திரன்றது பார்த்திங்கன்னா ஒரு குளுமையான பிளானட், ஓகேங்களா. அதனால தான் சந்திரனை பார்த்திங்கன்னா நீர்நிலைக்கு ஒப்பாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ ரெண்டுமே ஒன்றாக இருக்கும்போது வேறு வேறு தன்மையை கொண்டது அப்படின்ற மாதிரி ஒரு நிகழ்வு இருக்கா, ஈர்ப்பு இருக்கா, ரெண்டுத்துக்கும் ஈர்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த பௌர்ணமி அன்னைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு குளுமையாக இருக்கக்கூடிய, ப்ளசண்ட்டாக இருக்கக்கூடிய, பதட்டமே இருக்காது, குளுமையாக இருக்கும். ஏன்னா சூரியனுக்கு நேராக 180 டிகிரியில் சந்திர பகவான் இருக்கக்கூடிய தன்மை இருக்குன்னு சொல்லலாம். அப்போ சூரியனுக்கு நேராக சந்திர பகவான் இருக்கக்கூடிய தன்மையை சூரியனுடைய வெளிச்சத்தை வாங்கி சந்திரன் பிரதிபலிக்கிறார் அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்குது. அப்போது இது ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கக்கூடிய தன்மை, கிட்ட இல்லை, ஒன்றா இல்லை, அப்போ பதட்டமே இல்லை அப்படின்ற மாதிரி நிகழ்வு இருக்குன்னு சொல்லலாம். அப்போ பௌர்ணமியில் நல்ல விஷயங்கள் செய்யலாமா, செய்யலாம். அமாவாசையில் சில விஷயங்கள் மட்டும்தான் பண்ணுவாங்க, சில விஷயங்கள் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நிகழ்வு இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி அஷ்டமி நவமியில் ஏன் பண்ண மாட்டாங்கிறாங்க?
இது ரொம்ப முக்கியமான விஷயம். அஷ்டமி நவமி அப்படின்னும் போது சூரியனுடைய கிரணங்கள்னு சொல்லப்படுகின்ற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சந்திரனுக்கு டைரக்டாக படாத ஒரு தன்மையில் இருக்கும் அப்படின்ற மாதிரி நிகழ்வு இருக்குது. அப்புறம் சூரியனுக்கு இருக்கிற இடத்துல இருந்து 4ஆம் பாவத்தில் 1 2 3 4 12 கட்டத்தில் 4ஆம் பாவத்தில் சந்திர பகவான் இருக்கக்கூடிய தன்மையை வந்து பார்த்திங்கன்னா சூரியனுடைய வெளிச்சம் டைரக்டாக சந்திரனுக்கு படாத ஒரு தன்மையை கொடுக்கறது அப்படின்ற மாதிரி நிகழ்வு இருக்கா இருக்குது. இது வளர்பிறையாக இருந்தால் 4ஆம் பாவத்தில் இருக்கும் சந்திர பகவான். தேய்பிறையாக இருந்தால் சூரியனுக்கு 10ஆம் பாவத்தில் சந்திர பகவான் இருக்கக்கூடிய தன்மை. அஷ்டமி நவமி 2 நாளும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய தன்மை இருக்கா இருக்குது. சூரியனுடைய ஒளி சந்திரன் மேலே விழவே விழாது அப்படின்ற மாதிரி ஒரு தன்மை இருக்கா இருக்குது அப்படின்ற மாதிரி நிகழ்வு இருக்குது. அப்போது இந்த விழாத தன்மையிலேருந்து சூரியனுடைய அனுகிரகம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சந்திரனுக்கு படாத ஒரு தன்மையை கொடுக்கறது. கிட்ட இருக்கும்போதே பிரச்சனை, அந்த ஒளி படலானாலும் பிரச்சனை. அப்போது அப்படின்னா என்ன நிகழ்வு? இதெல்லாம் இல்லாத டைமில் நம்ம வந்து ஒரு விஷயத்தை நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும் அப்படின்ற நிகழ்வு இருக்கா இருக்குது. சில டைமில் அஷ்டமியில் தான் நிறைய பேருக்கு வந்து சில டைமில் இப்போ பதவியேற்பு விழாலாம் அஷ்டமியில் பண்ணுவாங்க. இது வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்னு சொல்லப்படுகின்ற விஷயம், ஆட்சி அதிகாரம்னு சொல்லப்படுகிற விஷயம்லாம் அஷ்டமியில் பண்ணலாமா? பண்ணலாம். ஏன்னா ஜெயா திதி அப்படின்னு சொல்லப்படுகின்ற திதியில் வரக்கூடிய தன்மை இருக்கா இருக்குன்னு சொல்லலாம். நம்ம இல்லறம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு இனிமையான ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அஷ்டமி நவமியில் பண்ணலாமான்னா பண்ணவே கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னால் சூரியனுடைய கிரணங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் சந்திரன் மேலே படுறதே கிடையாது அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்கா இருக்குது. இதுக்கும் அறிவியலுக்கும் சம்பந்தம் இருக்குது. எப்போவுமே சூரியனுடைய வெளிச்சம் சந்திரன் மேலே படலை அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து என்ன நிகழ்வுன்னா தப்பாக தான் ஒரு விஷயத்தை பண்ணுவோம். அப்போது நம்ம என்ன பண்ணுறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நம்முடைய மனசு இயங்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைப்பாடு இருக்கா இருக்குன்னு சொல்லலாம். அப்போ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் வந்து நம்ம என்ன பண்ணணும், சரியாக ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் அப்படின்றது. இதுக்கு எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுறது சார் அப்படின்னா காலபைரவர் வழிபாடு சிறந்த வழிபாடாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். அதையும் மீறி நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னா காலபைரவரை வழிபட்டு விட்டு நம்ம எது செய்தாலும் அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும்னு சொல்லலாம். அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் 15 நாட்களில் நீங்களும் ஜோதிடராகலாம். சித்தர் பூமி.